இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு உங்ககிட்ட டக் டக் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ தட்டுறாங்க. நாடாது மதன் கௌரி வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ தட்டுறது யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. உங்ககிட்ட ஒரு ஏலியன் நின்றுட்டு இருக்குது. இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட ஒரு ஏலியன் நின்றுட்டு இருக்குது. இந்த ஏலியன் உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு 10 நிமிஷம் இருக்குது. இந்த 10 நிமிஷத்தில் மனிதர்களை பற்றி, எர்த்தை பற்றி, மனிதர்களோட வரலாறை பற்றி, உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸை பற்றி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸை பற்றி, நம்ம பேசுகிற மொழியை பற்றி, நம்ம பேசுகிற எல்லா விஷயத்தையும் பற்றி நீங்கள் அந்த ஏலியன் கிட்ட 10 நிமிஷத்தில் சொல்ல முடியும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி திருதிருப்புன்னு இப்படி கேட்ட, இப்படி நான் யோசிச்சதே இல்லையே. அதுவும் நான் மட்டும்தான் எர்த்தில் இருக்கிற அத்தனை பேரையும் இத்தனை கோடி வருஷம் எவல்யூஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நான் என்ன பேசுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கனால், இதை நாசா செஞ்சுருக்காங்க. ஏலியன்ஸுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நாட் ஈவன் கிடிங். இன்னைக்கு நேற்றுக்கு கூட இல்லை, 45 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்ச ஒரு மெசேஜ் இப்போ சோலார் சிஸ்டம் தாண்டி இன்டர்ஸ்டெல்லாரில் சுத்திட்டு இருக்குது. அதாவது நம்ம சூரிய குடும்பத்தையே தாண்டி, இந்த சோலார் சிஸ்டமே ஒரு பெரிய பபுள்குள்ள இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த பபுளை தாண்டி இந்த மெசேஜ் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இருக்கிற ஏதாவது ஒரு ஏலியன் இந்த மெசேஜை எடுத்துச்சுனால் அந்த ஏலியன் எர்த்தை பத்தின மொத்த கதையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி அந்த மெசேஜில் என்ன இருந்துச்சு, எப்படி நம்ம இங்கே இருந்து இன்டர்ஸ்டெல்லார், நான் சொல்றது நம்மளோட மொத்த சூரிய குடும்பத்தையே தாண்டி, நம்ம புளூட்டோவெல்லாம் தாண்டி நான் சொல்றேன், அனுப்பிச்சாச்சு, வெளியே எங்கேயோ சுத்திட்டு இருக்குது. எப்படி அவ்வளோ தூரம் போனால், இன்ஃபேக்ட் மனிதர்கள் உருவாக்குன ஒரு பொருள் எர்த்துல இருந்து இவ்வளோ தள்ளி இருக்குதுன்னா அது இதுதான். எத்தனையோ கோடி கிலோமீட்டர் தாண்டி போயிடுச்சு. எப்படி இவ்வளோ தூரம் போச்சு, எத்தனை வருஷம் இதெல்லாம் அனுப்பிச்சோம் அப்படிங்கிற மேட்டர் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேச போகிறோம். பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு சயின்ஸ் வீடியோ இது. நாசா ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர விட்டாங்க. ஆனால் பயங்கரமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆரம்பிக்கலாமா? Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அனுப்பிச்சது கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி. மதனே, அப்போ நான் பிறக்கவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அப்போவே நாசா அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ கிட்டத்தட்ட 176 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் வானத்தில் நடந்துச்சு. அதனால நாசா அதை அப்போவே அனுப்பிச்சிட்டாங்க. மதனே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிவைஸ் கிடையாது, இன்ஃபேக்ட் 2 ஸ்பேஸ் கிராஃப்ட். அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா Voyager 1 and Voyager 2. இந்த பேரை நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. Voyager அப்படின்னு சொன்னாலே ஏதோ டிராவலர், எதை நோக்கி போகிறானே தெரியாது, அவன் பாட்டுக்கு தேசாந்திரி மாதிரி சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தனை Voyager அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 2 ஸ்பேஸ் கிராஃப்டை நாசா ஆகஸ்ட் 20, 1977 செப்டம்பர் 5, 1977 அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு 16 days கேப்ல ஆகஸ்ட் 20th அன்னைக்கு Voyager 1 விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு. அதுல இருந்து ஒரு 16 days கேப்ல செப்டம்பர் 5th அன்னைக்கு ரெண்டாவது Voyager 1977 அனுப்பப்பட்டுச்சு. இந்த 2 Voyagersம் எர்த்ல இருந்து தொலைவில் இருக்கிற 4 பிளானட்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்டுச்சு. அந்த 4 பிளானட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, Voyager 1 ஜூபிட்டர் சாட்டனையும், Voyager 2 யுரேனஸ் நெப்டியூனையும் ஸ்டடி பண்ணுங்கிறதா பிளான் அதுக்காக அனுப்பிச்சு வச்சாங்க. இது ஏன் அந்த டயத்தில் அனுப்பிச்சாங்க, ஏன் அந்த வருஷம் அனுப்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 176 இயர்ஸ்க்கு ஒரு முறை ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே ஒரே கோடுல வருது. ஓகேவா? இந்த ஒரே கோடுல வர்றப்போ அதோட கிராவிட்டி, இப்போ எப்படி எர்த்துக்குன்னு ஒரு கிராவிட்டி இருக்குது, அதனால நம்ம வானத்தில் இருக்கிற சேட்டலைட்லாம் சுத்திட்டு இருக்குல்ல, இன்ஃபேக்ட் மூன் கூட எர்த்தோட ஒரு கிராவிட்டியில மாட்டிட்டு தான் நம்மளே சுத்திட்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளானட்டுக்கு ஒரு கிராவிட்டி இருக்குது. அந்த 176 வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபார்ம் ஆகிற அந்த அலைன்மெண்ட்ல அந்த கிராவிட்டியை வச்சே நம்ம ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்டுக்கு ஸ்லிங் மாதிரி இப்படி இழுத்து விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி. அதாவது அதோட கிராவிட்டியை யூஸ் பண்ணி அந்த 2 வாயேஜரும் சுத்தி இதை சுத்துது. ஒரு தடவை சுத்துது, 2 தடவை சுத்துது, போறப்ப ஜூபிட்டர் ஃபுல்லா ஸ்டடி பண்ணுது. அப்புறம் ஜூபிட்டரோட கிராவிட்டியவே யூஸ் பண்ணி அடுத்ததுக்கு தள்ளுது. அங்க பக்கத்துல இன்னொன்று சாட்டர்ன் இருக்குது. சாட்டர்ன் அதை பிடிச்சிக்கிறது. சாட்டர்னோட கிராவிட்டி அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. ஸோ மினிமம் எலக்ட்ரிசிட்டி ஸ்பெண்டோட, மினிமம் எனர்ஜி ஸ்பெண்டோட ஒரு பிளானட்ல இருந்து இன்னொரு பிளானட்டுக்கு போறது எப்படி அப்படிங்கிற ஒரு பிளான்ல ஒரு 5 வருஷம் லாஸ்ட் ஆகுற மாதிரி இந்த Voyager 1, Voyager 2 அப்படிங்கிறது 1977 அனுப்புறோம். ஓகேவா? இதுக்குள்ள என்ன இருந்துச்சு, இந்த 2 Voyager பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னா, இதோட ஸ்பீடு ஆல்மோஸ்ட் 61,000 km/h. ஓகேவா? 61,000 km/h அப்படிங்கறத நான் உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து இந்த ஸ்பீடுக்கு இந்த Voyager கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன், யூஎஸ்க்கு 10 நிமிஷத்துல போயிட்டு யூஎஸ்ல இருந்து அடுத்த எர்த் இந்த சைடு சுத்தி இந்தியாவுக்கு 10 நிமிஷத்துல வந்துடும். அவ்வளோ ஸ்பீடா இது போயிட்டு இருக்குது. அண்ட் இது ஆல்மோஸ்ட் 11 சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸை வேற கொண்டு போகுது. ஸோ தட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க முடியும். அப்புறம் நம்மளோட
பக்கத்தில் இருக்கிற பிளானட்ஸோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி விண்வெளியில் நிறைய ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு ஒரு 11 எக்யூப்மெண்ட்ஸ் வேறு கொண்டு போகுது. அதுக்கெல்லாம் எனர்ஜி தேவைப்படுது. ஏன்னா இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போகுதுங்கிறதுக்கு சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் அனுப்பிச்சதுக்கப்புறம் இது வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல 2 பிளானட்டையுமே ஸ்டடி பண்ணுது. ஓகேவா? ஸ்டடி பண்ணிட்டு இருக்கப்போ இதில் வேற என்ன மாதிரி இருக்குது, ஏதோ அந்த மெசேஜ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே வரேன். ஸோ அந்த மெசேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து வச்சு அனுப்புறாங்க. ஸ்டடி பண்ணுறதுக்கு இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இது போய் ஸ்டடி பண்ணி எர்த்துக்கு இந்த டேட்டாவெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னைக்கு சயின்ஸ் புக்கில் படிக்கிற முக்காவாசி விஷயங்கள் இந்த Voyagers வந்து கொடுத்ததான். நம்ம பேசிக் சயின்ஸ்ல படிக்கிறோம்ல, யுரேனஸ்க்கு வந்து எவ்வளோ மூன்ஸ் இருக்குது, ஜூபிட்டருக்கு வந்து இருக்கிற ஒரு மூனை பற்றி படிக்கிறோம், அப்புறம் வந்து டைட்டன் அப்படிங்கிற ஒரு மூனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக படிப்போம், யூரோப்பா அப்படிங்கிற ஒரு மூனை பற்றி ஸ்பெசிஃபிக்காக படிப்போம். இதெல்லாமே வந்து Voyager நம்மளுக்கு கண்டுபிடிச்சி சொன்னதான். ஓகேவா? இந்த Voyagers வந்து அப்படி என்னதான் கண்டுபிடிச்சிச்சுங்கிறதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் பிளேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து வச்சு மனிதர்கள் அனுப்புறாங்க, நாசா வந்து அனுப்புறாங்க. என்னதான் இது வந்து பிரபஞ்சத்தை படிக்கணும்னு இது அனுப்பப்பட்டிருந்தாலும் மக்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிரகவாசிகளுக்கு, வேற்று கிரகவாசிகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஏலியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுனால், அந்த ஏலியன்ஸ் கையில் இந்த Voyager சிக்கிருச்சுனால் அந்த Voyager வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை சேர்த்து வச்சு அனுப்புறாங்க. இது வந்து 90 minutes ரெக்கார்டிங்காக வந்து அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, ரெக்கார்ட் தான் இருந்துச்சு. கரெக்டாக 1977 இந்த பழைய ரெக்கார்டை போடுவாங்க, அந்த மாதிரி பெரிய டிஸ்க். ஓகேவா? அதை வந்து ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு அனுப்புறாங்க. அந்த ரெக்கார்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 55 மொழிகளில் வந்து வணக்கம் இருக்குது. ஓகேவா? இந்த 55 மொழிகளில் வந்து முதல் மொழியாக எதை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுமீரிய நாகரிகத்தில் வந்து முதல் வணக்கத்தை வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 55 லாங்குவேஜஸ்ல இந்தியாவில இருந்து கூட 3 லாங்குவேஜ் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு, குஜராத்தி, ராஜஸ்தானிங்கிற மொழிகள் இருக்குது. அதுக்கப்புறம் எர்த்தோட மொத்த வரலாறு, எப்படி நம்ம சூரியன்ல இருந்து வெளியே வந்து இங்க வந்து அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆனது, முதல்ல உயிரினங்கள் தோன்றியது, டைனோசர் வரைக்கும் வந்தது, அதுக்கப்புறம் டைனோசரோட எக்ஸ்டிங்ஷன், அங்கேருந்து மேமல்ஸோட growth, அங்கேருந்து குரங்கு வந்தது, குரங்குலேருந்து மனுஷன் வந்தது, அலெக்சாண்டர், ராஜராஜ சோழன் எல்லாத்தையும் முடிச்சு கடைசியில் இப்போ வரைக்கும் மாடர்ன் வேர்ல்டு வரைக்கும் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு 90 minutes ரெக்கார்டிங்கில் போட்டு அனுப்புகிறாங்க. அது எக்ஸாக்டாக இதான் போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக எர்த்தோட ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ மொத்தமாக வந்து கிங்ஸ், குவீன்ஸ் எல்லாரையும் பற்றி பேசி முதல் உயிரினத்துலேருந்து எல்லாத்தையும் போட்டு வச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் இன்ஃபர்மேஷன் வேற உள்ளுக்குள்ள இருக்குது. இந்த விஷுவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அனுப்பிச்சா போதுமா, அந்த ரெக்கார்டை வந்து ரெக்கார்டு பிளேயரில் எப்படி போடுறதுன்னு சொல்லணும்ல. ஸோ எப்படி இதை வந்து போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஏன்னா மொழி, நம்மளோட மொழி அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க மொழியே பேசணும்னு கூட அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த ஏலியன்ஸ் பார்த்துச்சுன்னா ஸோ எப்படி இந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணுறதுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. அது வந்து போட்டோ ஃபார்ம்ல, அதாவது இமேஜஸாக வந்து வச்சிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து ஒரு 115 போட்டோஸையும் சேர்த்து வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 115 போட்டோஸ் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம்னா என்ன, சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து ஹியூமன் பாடிஸ்னா என்ன, நம்ம இதை அனுப்பிச்சிருக்கோம், நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட உடல் அமைப்பு எப்படி இருக்குதுங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட், அப்புறம் வந்து அனிமல்ஸ் இங்கே என்னென்ன இருக்குது, இங்கே என்ன மாதிரி கலாச்சாரம் ஃபாலோ பண்ணுறோம், இதெல்லாம் போக நம்ம எர்த் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு மேப்பு. அதனே இந்த ஏலியன் மட்டும் நல்ல ஏலியனா இருந்திரணும். ஒருவேளை சினிமாவில் காமிக்கிற வில்லி ஏலியனா இல்லை வில்லன் ஏலியனா இருந்துச்சுன்னா ஸ்பைடர்மேன் படத்தில் வர மாதிரி எர்த்துக்குள்ள ஏதாவது போர்ட்டலில் தான் இருக்கும். பட் எல்லா டேட்டாவையும் நம்மளே வந்து நாங்கள் இங்கே தாண்டா இருக்கோம்னு சொல்லிட்டு கூகுள் மேப் மாதிரி மேப் போய் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். சோலார் சிஸ்டம்லாம் நம்ம எங்கே இருக்கோம், சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குதுங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட சவுண்ட்ஸ், என்னென்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், ஹியூமன்ஸோட மொழிகள், அப்புறம் வேற பாட்டு, கிளாசிக் பாட்டாக இருக்கட்டும் இல்லை மாடர்ன் டே வந்து பாப்பாக இருக்கட்டும், நிறைய மியூசிக் உள்ளுக்குள்ள, அனிமல்ஸோட சவுண்ட்ஸ், இது போக வந்து ஒவ்வொருத்தங்க வந்து கம்யூனிகேட் பண்றப்ப பேசுற மொழிகளோட டோன், இது எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணி ஒரு கோல்டன் பிளேட்டும் நம்ம வச்சிருக்கோம், போட்டோஸ் வச்சிருக்கோம். இது எல்லாமே ஓகேவா? ஸ்டடி பண்றதுக்கு ஒரு 11 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது போக இந்த டேட்டா எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு நம்ம Voyager 1 Voyager 2 அனுப்பிச்சாச்சு. ஓகே மதன், இது எல்லாத்தையும் வச்சு அனுப்பிச்சாச்சு. இது எங்க சுத்திட்டு இருக்குது இப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது அனுப்பிச்சு 45 இயர்ஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் இதை நம்ம முதல்ல பிளான் பண்ணப்போ இது எவ்வளவு நாளுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் லாஸ்ட் ஆகணும் தான். பட் இது 5 வருஷத்தை தாண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. 2 பிளானட்டையும் ஸ்டடி பண்ணி முடிச்சிருச்சு. அதை ஸ்டடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னமும் எனர்ஜியை வச்சுக்கிட்டு எர்த்தோட நம்ம சோலார் சிஸ்டம், நம்ம எர்த் வந்து சோலார் சிஸ்டம்ல இருக்குது. சோலார் சிஸ்டமோட கடைசி எல்லைக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட எர்த்துக்கே திரும்பி அனுப்புது. இன்ஃபேக்ட் ஒரு செல்ஃபின்னு கூட சொல்லலாம். எர்த்துலேருந்து அனுப்பிச்ச ஒரு விஷயம் அங்கே போய் நின்றுட்டு இந்த இருக்கிறதுலே டாலாக இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு எப்பவுமே செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்கல்ல,
அந்த ஸ்டிக்கு நான் தான். பட் எனிவே அதே மாதிரி நம்ம எர்த்துலேருந்து ரொம்ப தூரத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். சோலார் சிஸ்டமோட எல்லைக்கு போயிடுச்சு சரியா. 2 பிளானட்டையும் ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டு அங்கே போயிட்டு வந்து அதே ஒரு ஃபோட்டோ கூட திருப்பி எடுத்து அனுப்புது. இந்த ஃபோட்டோ வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் போய் பேல் ப்ளூ டாட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த ஒரு சின்ன புள்ளி தான் வந்து எர்த். ஓகேவா, நான் அந்த ஃபோட்டோ டிஸ்பிளே பண்ணுறேன். அவ்வளோ தூரத்துக்கு போய் ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்பிச்சிருச்சு. மதனை எல்லாம் சரி, இது என்னதான் கண்டுபிடிச்சிச்சு, இவ்வளோ தூரம் போயிடுச்சுன்னு சொல்கிற, இப்போ அது எங்கே இருக்குது, என்ன கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எங்கே இருக்குதுங்கிறத சொல்லிடுறேன். இதை வந்து அந்த மூளைக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு சரியா, பல டிகேட்ஸ்க்கு முன்னாடியே போயிடுச்சு. எர்த்தோட சோலார் சிஸ்டத்தோட எல்லைக்கு போயிடுச்சு. அங்கே போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் பியாண்ட் சோலார் சிஸ்டம். இதுவரைக்கும் மனிதன் உருவாக்குன எந்த ஒரு பொருளும் சோலார் சிஸ்டத்தோட எல்லைக்கு போய் நின்று திரும்பி பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்தது கிடையாது. இது அதை தாண்டி ஃபர்தராக போக ஆரம்பிக்குது. எவ்வளோ தூரம் போக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நட்சத்திர குடும்பத்துக்கும் இன்னொரு நட்சத்திர குடும்பத்துக்கும் இருக்கிற ஒரு கேப் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோ தூரம் தாண்டி போனதுக்கப்புறம் இன்னமும் இது ஆக்டிவாக இருக்குது. அங்கேருந்து இன்னும் ஃபோட்டோஸ் நம்மளுக்கு அனுப்ப பார்க்குது. ஃபோட்டோஸ் கேமராஸ் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் எனர்ஜி சேவ் ஆகணுங்கிறதுக்காக. பட் அங்கே போய் இருந்துக்கிட்டு டேட்டாவை நம்மளுக்கு இன்னும் அனுப்பிச்சிட்டு இருக்குது. எந்த மாதிரி ரேடியோ வேவ்ஸ் அங்கே இருக்குங்கிற டேட்டா நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, மனிதன் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கான்னு. நம்ம எவ்வளோ சின்ன புள்ளியாக நம்ம அந்த ஃபோட்டோவில் தெரிஞ்சோம்னா அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி இடத்துல நம்ம எவ்வளோ சின்ன புள்ளி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள மூளை எவ்வளோ சின்ன ஒரு புள்ளி, அந்த ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துக்கு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்க்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம். இதனால தான் மனுஷன் மட்டும் இங்கே எல்லாத்தையும் ராஜாவாக இருந்துட்டு இருக்கான். அவ்வளோ தந்திரம். எனிவே அதை தாண்டி இது என்னென்ன கண்டுபிடிச்சிருச்சு, போகிற தூரத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கு, இது எவ்வளோ வருஷம் லாஸ்ட் ஆகும், என்னென்ன கண்டுபிடிச்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஜூபிட்டரில் வந்து 10 மணி நேரம் தான் ஒரு நாள் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிச்சது இதுதான் Voyager 1. ஏன்னா ஜூபிட்டர் வந்து எர்த்து வந்து 24 hours ஆகுது கரெக்டாக, நம்ம சுற்றுறது இவ்வளோ வேகமாக சுற்றுறோம். ஆனால் ஜூபிட்டர் வந்து நம்மளே விட வேகமாக சுற்றுறதுனால ஒரு நாளுங்கிறது வந்து 10 hours தான் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூபிட்டரில் வந்து யூரோப்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நிலா இருக்குது. அதாவது ஜூபிட்டரோட ஒரு பர்டிகுலர் சேட்டலைட். இதில் வந்து பயங்கரமாக தண்ணியோட கேப்ஸ் இருக்குதுங்கிறத காமிக்குது. ஐஸ் கேப்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்குள்ள இந்த யூரோப்பாங்கிற ஒரு பர்டிகுலர் சேட்டலைட்டில் வந்து எர்த்தை விட அதிகமான தண்ணி இருக்குதும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எர்த்தை விட சின்ன ஒரு சேட்டலைட் சரியா சைஸ் வைஸ், ஆனால் அதில் எர்த்தை விட அதிகமாக தண்ணி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அடுத்து சாட்டர்னில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Voyager 1 தான். அங்கே வந்து ராக்கி ஐஸ்பர்க்ஸ் வந்து சாட்டர்னை சுற்றிட்டு இருக்குதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்குது. இங்கே வந்து சொல்கிறாங்களே நார்த் போல் சவுத் போலெல்லாம் ஐஸ்பர்க்லாம் இருக்குது. அங்கே வந்து பாறையும் ஐஸ்பர்க்கும் மிக்ஸ் ஆகி நிறைய வந்து சாட்டர்னை சுற்றிட்டு இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. Voyager 2 வந்து Voyager 1 அதே மாதிரி டைட்டான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சேட்டலைட்டையும் ஸ்டடி பண்ணுது. இது வந்து சாட்டர்னோட ஒரு பர்டிகுலர் நிலா. ஓகேவா, அதை ஸ்டடி பண்ணுறப்போ எர்த் மாதிரியே அங்கே வந்து இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்க சாட்டர்னோட ஒரு நிலா வந்து எர்த் மாதிரியே லேண்ட்ஸ்கேப் இருக்குது, எர்த் மாதிரியே சர்ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே சேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஓடுற தண்ணி வந்து தண்ணி கிடையாது, அங்க ஓடுற தண்ணி வந்து மீத்தேனா இருந்துட்டு இருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுரேனஸ் Voyager 2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், யுரேனஸ்ல புதுசா 10 மூன் கண்டுபிடிச்சிச்சு. நம்மளுக்கு ஒரு நிலாவே நம்மளுக்கு இந்த டான்ஸ் ஆடுறோம், இப்படி வரைகிறோம், பாட்டு நீதான் நிலா அப்படின்லாம் பேசுறோம். யுரேனஸ்ல 10 புதுசா மூன் இருக்குங்கிறத வந்து Voyager 2 கண்டுபிடிச்சிச்சு. நெப்டியூன்ல வந்து 3 லேயர் ஆஃப் பொருட்கள் இருக்குங்கிறத பாக்குறோம். அட்மாஸ்பியர்ல நம்ம ஊர்ல பேசுறோம், அந்த மாதிரி நெப்டியூனுக்கு வந்து ஐஸ்பர்க் ஒன்று மேல இருக்குது, அதுக்கு கீழே வாட்டர் அண்ட் ஆசிட்ஸ் இருக்குது, அதுக்கு கீழே ராக்ஸ் இருக்குதுங்கிறத வந்து Voyager 2 கண்டுபிடிக்குது. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபர்தரா அந்த கடைசி இடத்துக்கு போய் ஒரு போட்டோவை எடுத்து அனுப்பிச்சிட்டு இன்னமும் எனர்ஜியை வச்சுட்டு 45 வருஷத்துக்கு இன்னும் டேட்டாவை திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்குது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபின்னு ஒரு 2-3 வருஷத்துல வந்து இது எனர்ஜி காலி ஆயிடும் நினைக்கிறாங்க. பட் Voyager 1 Voyager 2 ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே நினைக்காத அளவுக்கு வந்து இது இன்னும் சர்வைவ் ஆயிட்டு இருக்கிறது தான். பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி Voyager 1 Voyager 2 எல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட அதே கேள்வியை இப்போ மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன். உங்ககிட்ட தட்டி ஒரு ஏலியன் நின்றுட்டு இருக்குது. இப்போ இந்த ஏலியன் கிட்ட உங்களுக்கு 90 மினிட்ஸ் இருக்குது. இந்த 90 மினிட்ஸில் மனிதர்களை பற்றி எர்த்தை பற்றி என்னன்னாலும் சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதே கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பர்சனலாக என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சினால் எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணுங்கள், அங்கே ஐ வில் பி அவைலபிள். அண்ட் நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, Madan Gowri signing off here. Love you all, take care, bye, cheers.